இந்த வீடியோ பார்க்க வந்தவங்க அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இன்றைக்கி கிளாஸில் பார்த்தீங்கன்னா போன கிளாஸில் ஐடியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் சர்க்யூட் பற்றியும் அப்புறம் இந்த ஏர் கேப் பற்றின ப்ராப்ளம்ஸ் அதை பற்றி நம்ம என்ன செய்யலாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் சர்க்யூட் எலக்ட்ரிக் சர்க்யூட். எலக்ட்ரிக் சர்க்யூட் பொறுத்த வரைக்கும் நம்ம சர்க்யூட் தியரி எல்லாமே படிச்சிருப்போம், அப்படி தானே? இப்போது நம்ம கோர்ஸோடு பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் சர்க்யூட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்க மாட்டோம். எலக்ட்ரிக் சர்க்யூட் பற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும், நிறைய தியரம் கூட நமக்கு தெரியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்டை வச்சு இது நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு என்ன செய்கிறேன் புரிய வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் சர்க்யூட்லேயும் என்ன இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும் செட்டப். ஓகே, இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சர்க்யூட் ப்ளஸ் மைனஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இது என்ன சோர்ஸ் வோல்டேஜ், இது ரெசிஸ்டன்ஸ், இது என்ன கரண்ட். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது என்ன எம்எம்எஃப், இது ஃப்ளக்ஸ், இது என்ன ரிலக்டன்ஸ். ஓகேவா? இது எலக்ட்ரிக் சர்க்யூட்டு, இது என்ன சர்க்யூட் மேக்னெட்டிக் சர்க்யூட். ஓகேங்களா? ஸோ ஓமுடைய லா பார்த்தீங்கன்னா இங்கேயும் செட் ஆகும், இங்கேயும் செட் ஆகும். நமக்கு நல்லாவே தெரியும், அக்கார்டிங் டு தி ஓம்ஸ் லா V is equal to என்ன வரும் IR வருமா? V equal to IR அப்படிங்கிற மாதிரி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா MMF சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த MMF அப்படிங்கிறது என்னது அப்படின்னா சப்ளை வோல்டேஜ் அனாலஜிஸ், இது தெரிஞ்சாலே போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கரண்ட்டு. எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் கரண்ட்டுன்னு சொல்லுவோம், இங்கே பார்த்தீங்கன்னா ரிலக்டன்ஸ்னு சொல்லுவோம், இங்கே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இது தெரிஞ்சாலே பார்த்தீங்கன்னா போதுமானது, எல்லாமே ஈஸி தான். ஓகேங்களா? சரி, இப்போ ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்? ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன சொல்லியிருக்கோம், கரண்ட்டுன்னு சொல்லியிருக்கோமா? ஐங்கிறது என்ன V/R, நமக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான ஒரு ஃபார்முலா. V அப்படிங்கிறது என்ன சப்ளை வோல்டேஜ், சப்ளை வோல்டேஜ்ங்கிறது என்ன MMF. ஸோ MMF டிவைடட் பை இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இங்கே என்ன வரும் ரிலக்டன்ஸ். ஸோ ரிலக்டன்ஸ். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸோடைய ஃபார்முலா என்ன வரும் MMF டிவைடட் பை ரிலக்டன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த MMF பார்த்தீங்கன்னா NI அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ MMF அப்படிங்கிறது என்ன ஃபார்முலா? MMF அப்படிங்கிறது என்ன வரும் ஃப்ளக்ஸு இன்டு ரிலக்டன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ இந்த ஃபார்முலா எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சில ஃபார்முலாஸ் எழுதி போடுறேன், இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம் ப்ராப்ளம்ஸ் வச்சு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஏர் கேப். ஓகேவா? வித்தவுட் ஏர் கேப், அப்புறம் வித் ஏர் கேப். ஏர் கேப்னா ஒன்றுமே கிடையாது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இது ஒரு சாக் பீஸ். ஓகேங்களா? இந்த சாக் பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது வித்தவுட் ஏர் கேப், ஏர் கேப்பே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டினியூஸாக இருக்குது. இப்போ இந்த சாக் பீஸில் நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ளோலாம் ஆகாது. இது ஒரு இரும்பு சாக் பீஸ், இது இரும்புன்னு வச்சுக்கலாமே, இது ஒரு இரும்புன்னு வச்சுக்கலாம். ஓகே, இரும்புன்னு தான் எனக்கு தோணுது. கீஸ் ட்ரை பண்ணலாமா? ஓகே, கீஸ் கூட குழப்பம் வேண்டாம், இதை இரும்புன்னு வச்சுக்கோங்க. இதில் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கலாம், இதில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் சர்க்யூட்டில் என்னென்னு சொல்லியிருக்கோம் ரிலக்டன்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது மேக்னெட்டிக் சர்க்யூட்டு. இதில் இப்போ என்ன போகும் கரண்ட் போகும். கரண்ட் என்னது ஃப்ளக்ஸ் போகும். நம்ம பார்த்துருக்கோம் மேக்னெட்டிக் சர்க்யூட்டில் ஃப்ளக்ஸ் போகும், ஃப்ளக்ஸ் போய்கிட்டு இருக்கு, ஃப்ளக்ஸ் போகுது. ரிலக்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது, ஒரு எப்படி சொல்கிறது ரிலக்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் என்ன செய்யும் கம்மியாக இருந்துச்சுன்னா ஃப்ளக்ஸ் என்ன செய்யும் ஃப்ளோ ஆகும். ஓகேவா? ஸோ இது ஒரு கண்டக்டர். ஓகேவா? இது ஒரு கண்டக்டர். கேட்கக்கூடாது சாக் பீஸில் எப்படி சார் கண்டக்டர் ஆகும்னு சொல்லி கேட்கக்கூடாது. நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த கண்டக்டரில் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் ஃப்ளோ ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா என்ன செய்யும் ஒரு ரிலக்டன்ஸ் இருக்கும். ரிலக்டன்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் அப்போஸ் பண்ணும், இந்த ஃப்ளக்ஸை வந்து அப்போஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ரெண்டாக உடச்சிட்டேன், ஏர் கேப் இப்படி வச்சுட்டேன். ஏர் கேப் வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும், இந்த இடத்துல இப்போ கரண்ட் ஃப்ளோ பண்ணோம், கரண்ட் இல்லை ஃப்ளக்ஸ் நம்ம ஃப்ளோ விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் ரிலக்டன்ஸ் எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும். ஏன் அதிகமாக இருக்குது? ஏன்னா அங்கே ஒரு
பிரேக் நடந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மருடைய சர்க்யூட், ஒரு கிராஸ் செக்ஷனல் வியூ இது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஏர் கேப் கண்டிஷன். இப்போ ஏர் கேப் இருந்துச்சு வைங்களேன், ஏர் கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ரிலக்டன்ஸ் ஏர் கேப். ஓகேவா? அதே மாதிரி கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் ஏர் கேப் இது வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோர் ஏர் கேப் வரும், ரிலக்டன்ஸ் ஏர் கேப் வரும். டோன்ட் வரி, இதை பற்றி நம்ம என்ன செய்யலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான ஃபார்முலாஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எழுதி போடுறேன். அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது பேஸில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சம்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல தெரிஞ்ச எம்எம்எஃப் என்ன வரும், என்ஐ, இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ரெண்டாவது நீங்கள் யாச்சுக்க வேண்டிய ஃபார்முலா என்னென்னா எம்எம்எஃப் சரி ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது என்ன, எம்எம்எஃப் டிவைடட் பை ரிலக்டன்ஸ். ஓகேவா? அப்போ ரிலக்டன்ஸ் அப்படின்னா என்ன ஃபார்முலா வரும், என்ன வரும், எம்எம்எஃப் டிவைடட் பை ஃப்ளக்ஸ். இது போக பார்த்தீங்கன்னா ரிலக்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா ரோஎல் டிவைடட் பை ஏ. அதாவது ஒன்றுமே கிடையாது, இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா எல்சி டிவைட் பை மியூ நாட் மியூ ஆர் ஏசி. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஏர் கேப் கண்டிஷனுக்கு மட்டும்தான். இதுவே ஏர் கேப் இருந்துச்சுன்னு வைங்களேன், ஏர் கேப் ரிலக்டன்ஸுங்கிறது என்ன வரும், என்ன வரும், எல்ஜி டிவைடட் பை மியூ நாட் ஏசி ஏஜி இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கிளியராக இந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலா என்ன இருக்குது, எம்எஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன வரும், ஃப்ளக்ஸ் இன்டு ரிலக்டன்ஸுங்கிற ஒரு ஃபார்முலாவும் வரும். வேறு என்ன ஃபார்முலா இருக்குது, ஓகே இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. இது போக பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி ஸ்டோர்டு. ஓகேங்களா? எனர்ஜி ஸ்டோர்டு நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எனர்ஜி ஸ்டோர்டு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டோர்டுக்கு ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா half LI ஸ்கொயர். இந்த எல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என் பை பை ஐ. ஓகேவா? ஸோ என் பை பை ஐன்னு இருக்குது, பை நமக்கு தெரியும் தானே, என்ன N1 சார் NI டிவைடட் பை ரிலக்டன்ஸ் நமக்கு தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என் இன்டு ஐ டிவைடட் பை ரிலக்டன்ஸ் இன்டு ஐ இந்த மாதிரி கிடைக்குமா, ஐ இன்டு ரிலக்டன்ஸ். ஓகே, குழம்பு சில இருக்குது, அதனால் ஐ இன்டு ரிலக்டன்ஸ்னு போடுறேன். நான் என்ன பண்ணிக்கலாம் புரியுதா, ப்ளக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கேன், NI டிவைட் பை ரிலக்டன்ஸ் சொல்லி இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஐ கேன்சல் ஆகும், என் ஸ்கொயர் டிவைடட் பை ரிலக்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிது. இது பார்த்தீங்கன்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இருக்குது, அது வேண்டாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் தெரிய வேண்டிய முக்கியமான ஃபார்முலா ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். பார்த்தீங்கன்னா முக்கியம் தான். ஓகே, ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் நம்ம எழுதி போட்டலாம், அதுவும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என் பை அப்படிங்கிற மாதிரி வரும், N1 பை அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கேஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரைமரியில் வந்துட்டு லாம்டா அப்படிங்கிறது N1 இன்டு பை என்ன வரும், N1 I1 டிவைடட் பை ரிலக்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். சார் ரிலக்டன்ஸுங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ N1 ஸ்கொயர் I1 டிவைட் பை ரிலக்டன்ஸ்னு கிடைக்கும். இதுவே செகண்டரி கேஸாக இருக்குது அப்படின்னா இது வந்து கொஸ்டின்ஸ்லாம் வராது, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதுமானது. லாம்டா இஸ் ஈக்குவல் டு N1 இன்டு இங்கே என்ன வரும் N2 I1 ரிலக்டன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா N1 N2 I1 டிவைட் பை ரிலக்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா. ஐ திங்க் கரெக்ட், எஸ் கரெக்ட். ஸோ ப்ரைமரி ஃபார்முலா தெரிஞ்சிச்சு, செகண்டரி ஃபார்முலா தெரிஞ்சு போச்சு. இந்த எல்லா ஃபார்முலாமே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். ஸோ இதை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா பின்னாடி வர எல்லா ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். இதில் வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை, இந்த கான்செப்ட் போதுமானது. ஸோ எஃபெக்டிவ் ரிலக்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆர்சி, இது கோரோடைய ரிலக்டன்ஸு, இது பார்த்தீங்கன்னா ஏர் கேப்போட ரிலக்டன்ஸ். ஸோ நான் கொஸ்டின் எழுதி போட்டு இது வந்து பேஸில் நம்ம என்ன செய்யலாம், ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், முடிச்சுக்கலாம். இதோட பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் டோட்டலாக முடிஞ்சிடும். நம்ம ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் பற்றி நம்ம என்ன செய்யலாம் பின்னாடி பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. நியூமெரிக்கல் பேஸ்டாக மட்டும் தியரட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புக்ஸ் எடுத்து படிங்க. நான் முடிஞ்ச மெட்டீரியல்ஸ் கொடுக்குறேன், நிறையா புக்ஸ் இருக்குது, நீங்கள் படிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ புக்ஸ் எடுத்து படிக்கிறது வந்து ரொம்ப அவசியமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப ஈஸியான வேலை தான், நீங்கள் புக்ஸ் எடுத்து நீங்களே படித்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டினை கவனமாக ரீட் பண்ணுங்கள். Find the operating flux and energy stored for given magnetic circuit with number of turns. ஓகேவா? என்னென்ன கேட்குறாங்க, சொல்யூஷன் பாருங்கள். என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் ஃப்ளக்ஸ், அப்புறம் எனர்ஜி ஸ்டோர்டு,
எனர்ஜி ஸ்டோர்டு ஃபார்முலா என்ன? எனர்ஜி ஸ்டோர்டு half Li square. ஓகேவா? சரி, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மேக்னெட்டிக் சர்க்யூட் வித் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் n equal to 100. n is equal to 100. ஓகேவா? length of core is equal to length of core na LC equal to 2000 cm இருக்கு. ஸோ 2000 cm பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம்? மினிமைஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அவங்க வந்து பார்த்து 2000 சென்டிமீட்டர் வந்துட்டு மீட்டராக மாற்றணும். ஸோ 2000 சென்டிமீட்டர் நான் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்புறமா நம்ம என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் லென்த் ஆஃப் கோர் இஸ் ஈக்குவல் டு போட்டாச்சு. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஆஃப் கோர் ஏசி பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு கின்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கலாம். கரண்ட் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. I இஸ் ஈக்குவல் டு 1 ஆம்பியர். ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. மியூ ஆர் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி என்ன? 2500. ஓகே. மியூ நாட் அப்படிங்கிறது என்ன? 4 பை இன்டு 10 பவர் -7. இதை பற்றி நம்ம முன்னாடி படிச்சிருப்போம், சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா ஃப்ளக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? சரி, இப்போ எம்எஃப் அப்படிங்கிறது என்ன வரும்? எம்எம்எஃப் என்ன? NI படிச்சிருக்கோமா? ஸோ என்னங்கிறது என்னங்க? 100 இன்டு ஐங்கிறது 1. ஸோ பார்த்தீங்கன்னா 100. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 100 ATன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சாச்சு? இது ஃபைன் பண்ணியாச்சு, ஆம்பியர் டர்ன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதையும் கேட்குறாங்க, ஃப்ளக்ஸ் கேட்குறாங்களா? ஃப்ளக்ஸுக்கு ஃபார்முலா என்ன? ஃப்ளக்ஸுக்கு ஃபார்முலா என்ன? MMF டிவைடட் பை ரிலக்டன்ஸ் வருமா? MMF பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணியாச்சா? என்ன? 100 டிவைட் பை ரிலக்டன்ஸ். ஓகேவா? ரிலக்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? இஸ் ஈக்குவல் டு கோர் ரிலக்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏர் கேப் கிடையாது. ஸோ ஏர் கேப் இல்லாதனால பார்த்தீங்கன்னா கோர் ரிலக்டன்ஸ் பார்த்தீங்கன்னா LC டிவைடட் பை மியூ நாட் LC டிவைட் பை மியூ நாட் மியூ ஆர் AC. ஓகேவா? ஸோ LC அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் கோர். லென்த் ஆஃப் கோர் கொடுத்துருக்காங்களா? 2000 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மீட்டராக மாற்ற போகிறோம். இதை மீட்டராக மாற்றினீங்க அப்படின்னா 20 வருமா? 20 மீட்டர் வருமா? ஸோ 20 டிவைடட் பை மியூ நாட்டுக்கு பேர் என்ன போடணும்? 4 பை இன்டு 10 பவர் -7 இன்டு மியூ ஆர் அப்படிங்கிறது என்ன? 2500 கொடுத்துருக்காங்க. இன்டு AC என்ன? ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனல். ஸோ 25 இன்டு 10 பவர் -4. ஏன் அப்படின்னா 25 இன்டு 10 பவர் -4ன்னு போட்டோன்னா மீட்டர் ஸ்கொயராக மாறிடும். ஸோ மொத்தமாக நீங்கள் கேல்சியில் போட்டு சால்வ் பண்ணீங்க அப்படின்னா கோர் நமக்கு என்ன கிடைக்குது? 2.54 இன்டு 10 பவர் 6 ஆம்பியர் டர்ன்ஸ் பெர் வெபர். ஓகேவா? ஸோ ரிலக்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது? 2.54 இன்டு 10 பவர் 6 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. இது ஆன்சராக கேட்டிங்கன்னா இது ஆன்சர் கிடையாது. ஃப்ளக்ஸ் நம்ம இப்போ என்ன செய்யணும்? ஃபைன் பண்ணணும். ஸோ ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 100 டிவைடட் பை 2.54 இன்டு 10 பவர் 6. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குது? 39.37 மைக்ரோ வெபர். ஓகேவா? ஸோ ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சாச்சு? ஒரு வழியாக ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணணும்? எனர்ஜி ஸ்டோர்டு நம்ம என்ன செய்யணும்? இப்போ ஃபைன் பண்ண வேண்டியிருக்கு. ஓகேவா? ஸோ இது அவ்வளோதான். எனர்ஜி ஸ்டோர்டு அந்த பக்கம் ஃபைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனர்ஜி ஸ்டோர்டுக்கு ஃபைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவை? எனர்ஜி ஸ்டோர்டு half Li ஸ்கொயர். எல்லுக்கு பிறகு என்ன போடலாம்? half இன்டு L is equal to என்ன? n பை பை I வருமா? I ஸ்கொயர் வருமா? சிம்பிளா? ஸோ ஐஐ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ n பை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பாருங்கள் half n பை I. ஸோ நமக்கு எல்லா வேலையுமே தெரியும். 1/2 இன்டு டேன்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை? 100. ஃப்ளக்ஸு 39.37. கரண்ட் என்ன? 1. ஸோ மொத்தமாக போட்டு சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குது? இது பார்த்தீங்கன்னா 10 பவர் -6 வரும். ஓகேவா? 10 பவர் -6 வரும். ஏன் 10 பவர் -6 வருது அப்படின்னா 39.37 மைக்ரோ வெபர் அப்படின்னு இருக்கு. ஸோ 39.37 இன்ட்டு 10 பவர் -6 போடணும். கரண்ட் இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா 1. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குது? 1.96 மில்லி ஜூல் அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. ஸோ இது நீங்கள் கேல்சியில் போட்டு சால்வ் பண்ணிக்க அப்படின்னா என்ன செஞ்சு இந்த ஆன்சர் கரெக்டாக கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா டாபிக். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இது நான் ஏன் லேட்டராக நடத்துகிறேன் அப்படின்னா
இதில் நிறைய கால்குலேஷன்ஸ் இன்வால்வ் ஆகும். அண்ட் இந்த டாபிக் நான் நடத்த மறந்துட்டேன் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா. ஈஸியான விஷயங்கள் எல்லாத்தையுமே முதல்ல முடிச்சாச்சு. இது கஷ்டம் சொல்ல முடியாது, ஒரு ட்ரிக்கியான ஒரு பார்ட் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் நான் கொஞ்சம் லேட்டாக வந்து என்ன செஞ்சுருக்கேன் கவர் பண்ணியிருக்கேன். சரி ஓகே, கொஸ்டின் நம்பர் 2 நான் எழுதி போட்டு என்ன செய்கிறேன் கன்டினியூ பண்ணுறேன்.